பெண்கள் நம் நாட்டில் கண்கள்னு சொல்லி பெரியவங்க வந்து சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. ஏன்னா, குப்பையில போடுற பொருளை வச்சு கூட நம்ம ஈஸியா வந்து காசு வந்து சம்பாதிச்சிடலாம். நம்ம வந்து தேவையில்லாம காசு போட்டு வாங்குற பொருளை விட, நம்ம வீட்டிலேயே வந்து இருக்கிற பொருளை வச்சு சூப்பரா வந்து டிப்ஸ் வந்து பார்க்கலாமா. எல்லா லேடீஸ்க்குமே வந்து இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாவே வந்து இப்போது பாக்கெட்லேருந்து மசாலா வாங்குறோம் அப்படின்னா, இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் நம்ம வந்து தனியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதே குழம்பு தூள், சிக்கன் தூள், மட்டன் தூள்லாம் எல்லாமே ஒரே கலரில் வந்து இருக்கும். இதில் எதுன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஈஸியான ஒரு டிப் தான். இப்போ நீங்கள் பாக்கெட்லேருந்து டப்பாவில் வந்து பவுடரை கொட்டிட்டு அந்த பாக்கெட்டை தூக்கி குப்பை தொட்டியில் தானே போடுவோம். இனிமேல் குப்பை தொட்டியில் போடாதீங்க. அந்த பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, கறி மசாலான்னு பேர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பேரை மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. 2 லாங்குவேஜில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்குன்னே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆன்லைனில் வந்து அந்த பாட்டில்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டி நேம் எழுதுறதுக்குன்னு தனியாக வந்து வாங்குவோம். நீங்கள் அந்த மாதிரிலாம் வாங்க தேவையில்ல. இந்த கவரில் இருக்கக்கூடிய நேமை வந்து கட் பண்ணிவிட்டு ஒயிட் டேப்போ இல்லைனா வந்து கம் ஏதாவது யூஸ் பண்ணி, இப்போ டர்மரிக் பவுடர்னால் அதில் டர்மரிக் பவுடர்ன்றது ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே வந்து இருக்கும். இது வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதேமாதிரி இந்த பேப்பரை கீழே போடுற பேப்பரை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அது இப்படி பண்ணுறத பார்த்து உங்கள் வீட்டில் வந்து தாராளமாக வந்து பாராட்டுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயம்னு சொல்லி கண்டிப்பாக வந்து பாராட்டுவாங்க. இப்போ நான் டர்மரிக் பவுடர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு கூட தேவையில்லை. இப்போ நான் வந்து பாருங்கள், சிக்கன் மசாலாவுக்கு தமிழ்லேயும் இங்கிலீஷில் இருக்கும். நான் வந்து சிக்கன் மசாலாங்க ஷார்ட்டாக தமிழில் இருக்கிறத எடுத்திருக்கேன். இது நான் வந்து கம் போட்டு வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் கம் போடுறத விட ஒயிட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மேலே அப்படியே ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து பிரிஞ்சு வரவே வராது. நீங்கள் வாஷ் பண்ணும்போது பிரிஞ்சு வராது. நீங்கள் கம் போட்டிங்க அப்படின்னா வாஷ் பண்ணும்போது வந்து பிரிஞ்சு வந்து வந்துடுது. அதனால் என்கிட்ட வந்து இப்போ வந்து ஒயிட் டேப் இல்லை. அதனால் உங்கள்கிட்ட வந்து கம் வச்சு ஒட்டி வந்து காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒயிட் டேப், அந்த கண்ணாடி டேப் இருக்கு இல்லையா, அதை வாங்கி மேலே வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணாலும் அது வந்து பிரிஞ்சு வரவே வராது. இது வந்து எல்லா லேடீஸ்க்குமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா, மிளகாலாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த கவரோட அப்படியே வந்து வச்சுருவோம். இந்த மிளகா வாங்கி ஒரு 4 டேஸ் மட்டும் தான் ஆகுது. நான் வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கவரோட அப்படியே வந்து வச்சுருந்தேன். இந்த 4 நாளே வந்து பாருங்கள், அத்தனைக்கும் இங்கே வந்து மழை தான் வருது, வெயில் கூட இல்லை. கொஞ்சம் லைட்டாக அழுகிட்டு 1, 2 வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பழமாக வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மிளகா வாங்கிட்டு வந்தோடனேவோ மேலே இருக்கக்கூடிய அந்த காம்பை வந்து எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு பகுதியில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். ஆனால் முக்கியமாக வந்து நீங்கள் காம்பை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். நீங்கள் காம்போடு வச்சாலுமே சம்டைம்ஸ் வந்து அழுகி போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அப்புறம் வந்து ஒரு டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெயிலுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து லெமன் ஜூஸ் வந்து குடிப்போம். அதுக்காக பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வந்து லெமன் வந்து வாங்கி வச்சுருப்போம். ஆனால் லெமன் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அழுகி போய்டும். இல்லைனா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லெமன் மேலே லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் விட்டு நீங்கள் அப்படியே வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ லெமன் இருக்கோ அந்த மாதிரி எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அழுகியும் போகாது. அந்த மேலே வந்து தோல் வந்து கலர் வந்து சேஞ்சும் ஆகாது. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஷாம்புலாம் நீங்கள் வந்து பாக்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிப் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பாக்கெட்டில் வாங்கிட்டு அந்த பாக்கெட் நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா கிட்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் அதை எடுத்து அந்த ஷாம்பு வந்து மேலே கீழே போட்டு கொட்டிகிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த பாக்ஸில் மேலே மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் உங்கள் ஷாம்போட அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி சிசர் வச்சோ இல்லை கத்தி வச்சோ வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி தான். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு வந்து அப்படி எடுக்க எடுக்க சூப்பராக வந்து வரும். அதனால தான் இப்போது ஷாம்பு வந்து உள்ளே வச்சிடலாம். அதுக்கு ஷாம்பு வந்து நான் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த பாக்ஸில் வந்து ஷாம்பை வச்சுட்டு ஒரே ஒரு ஷாம்பு மட்டும் மேலே வந்து மூடியிலேருந்து ஹோல் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஹோல்லேருந்து வெளியில் எடுக்கிற மாதிரி ஒரே ஒரு ஷாம்பு மட்டும் விட்டுட்டு அப்படியே பாக்ஸை வந்து பூட்டிடுங்க. நீங்கள் வேணுன்ற ஷாம்பை வந்து எடுத்து நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை ஷாம்பு வேணுமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்துட்டு மற்றதெல்லாம் உள்ளே சேஃபாக வந்து இருக்கும். அதுவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கெட்டாத அளவுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டிப் தான், ஆனால் நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டேப்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு டைம் யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து அந்த இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இருக்குன்றத தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு டேப் வந்து
யூஸ் பண்ணுறதுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிடுவீங்களா, அந்த கட் பண்ண பாயிண்டில் வந்து ஒரு பென் வச்சு அப்படியே வந்து நல்லா அமுக்கி மார்க் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்க போகும்போது அந்த மார்க் பார்த்து நீங்கள் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த டேப் யூஸ் பண்ணும்போது அந்த மார்க் வந்து அப்படியே ஒட்டியிருக்குமோ அப்படின்னு ஃபீல் வேண்டாம். ஏன்னா நீங்கள் அழிக்கும் போது டக்குன்னு வந்து அழிஞ்சிடும். நீங்கள் இது கைப்படாமல் ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் குழந்தைகிட்ட இந்த மாதிரி விளையாட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து உடனே வந்து அழிஞ்சிரும். அப்படிங்கிறப்போ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப சூப்பரானது. நம்ம இந்த கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடிய அந்த லைட்டர் இருக்குல்ல, லைட்டர் வந்து யூஸ் பண்ணி மேலே வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ரொம்ப அழுக்கு படிஞ்சு கரை படிஞ்சு வந்து இருக்கும். என்கிட்ட 2 வந்து இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 1 இயர் ஆகுது. இது வந்து பழசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ஸாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட இது கலரே வந்து சேஞ்ச் ஆகி ரொம்ப வந்து அழுக்கு பிடிச்சி ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக வந்து மாறிடுச்சு. இதை வந்து ஒரே ஒரு செகண்ட்லேயே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு வந்து என்னோடய சிஸ்டர் வந்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு தான், கோல்கேட் இருக்குல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க. இந்த கோல்கேட் வந்து நீங்கள் பல் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணதும் இல்லைங்க, இந்த மாதிரி கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். கோல்கேட்டை எடுத்து அப்படி மேலே வந்து அப்ளை பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈர துணியை வச்சு அந்த லைட்டரை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கோல்கேட்டை வந்து அப்ளை பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா வந்து தொடச்சிங்க அப்படின்னால உங்களுக்கு துடைக்கும் போது தெரியும் அந்த பிசுப்பு அழுக்கு எல்லாமே வந்து அப்படியே சடனாக வந்து காணாமல் வந்து போய்டும். நீங்கள் நல்லா வந்து ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு ஈர துணியோ இல்லை தண்ணியிலையோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி வந்திருக்கும். ஒரு சொட்டு கூட காரம் இருக்கவே இருக்காது. இப்போது அந்த 2 லைட்டரும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இப்போ இதில் நீங்கள் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ண லைட்டர் தான் வந்து புதுசு மாதிரி வந்து தெரியும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ பளிச்சுன்னு வந்து மாறிடுச்சுன்னு. அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெயில் காலன்றனால சும்மாவே வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து எறும்பு தொல்லை வந்து தாங்காது. அது இப்போ வெயில் காலன்றனால ரொம்ப வந்து எறும்பு வரும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீனி இந்த மாதிரி சுகர் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா வந்து எறும்பு வந்து வரும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். எல்லார் வீட்லேயுமே வந்து கிராம்பு வந்து இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 கிராம்பு நீங்கள் உங்களோட சுகரோட குவான்டிட்டியை பொறுத்து, நான் வந்து இப்போ சின்ன பாக்ஸுன்றால இதில் ஒரு 3 கிராம்பு போட்டால் போதும். நீங்கள் ஒரு பெரிய பாக்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 4, 5 ஒரு 10 கிராம்பு அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து அப்படியே ஒரு ஷேக் வந்து பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எறும்பு வந்து வரவே வராது. அந்த கிராம்பு வாசத்துக்கு எறும்பு வந்து சொட்டு கூட வரவே வராது. அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வந்து பேட் ஸ்மெல் வந்து வந்துகிட்டே வந்து இருக்கும். அது என்ன ரீசனே வந்து தெரியாது. அது எதுவாக வேணால் ரீசனாக வந்து இருக்கட்டும். ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த பேட் ஸ்மெல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 4, 5 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு வாசனை கொடுக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதை வந்து லெமனில் வந்து இந்த கிராம்பு வந்து ஒரு 4, 5 இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த 1/2 லெமன் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு கார்னர் பகுதியில் வந்து வச்சுருங்க. எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து அந்த பேட் ஸ்மெல் வரவே வராது. அவ்வளோ வாசமாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஒர்க் ஆகுது. இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே வந்து நிச்சயமாக எல்லா லேடிஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். தேங்க்யூ.